எஸ்டிவி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள், நமஸ்காரங்கள், ஆசீர்வாதங்கள். ஸ்ரீரங்கம் திவ்ய தேசம் எப்போதுமே ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய திவ்ய தேசம். எல்லா நாளும் பகவான் தன்னுடைய கருணையை பொழிந்து கொண்டே இருக்கிறான். இங்கே வரும் பக்தர்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிவி சேனலில் பார்க்குறவர்களுக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணுற மூர்த்தியாக இருந்துட்டுருக்கார். அதில் இந்த திருவிழா சொல்லுவோம், இது பெருந்திருவிழா. இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழா ரொம்ப விசேஷமாக எல்லாராலையும் கொண்டாடப்படக்கூடிய இந்த திவ்ய தேசத்தில் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் ஆரம்பிக்க போகிறது. இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த காரியம் சொன்னாலும் நம்ம சொல்லுவோம்ல, நல்லபடியாக நடக்கணும், எந்த விதமான விக்னங்கள் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணுவோம். எல்லா தேவதைகள், எல்லா தெய்வங்கள் இந்த இடத்துல இருந்து வர ஜனங்கள் எடுத்துட்டு இருக்க முயற்சிகள் எல்லாமே எந்த விதமான தடையும் இல்லாமல் நடக்கணுங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைக்கி பந்தக்கால் முகூர்த்த நிகழ்ச்சின்னு ஒரு விசேஷமாக நடத்தினோம். அதுக்கு வேத பாராயணங்கள், பிரபந்தங்கள், அதுக்கு ஏற்பட்ட வாத்தியார்கள்லாம் வந்து நல்ல மந்திரங்கள் சொல்லி இந்த பூமி பிராட்டியை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கம்பம் எப்படி உயர்வாக இருந்து எல்லாருக்கும் உயர்வை தருதோ அந்த மாதிரி இந்த உற்சவங்களும் எந்த விதமான தடையும் இல்லாமல் நடக்கணுங்கிறதுக்காக பந்தக்கால் நிகழ்ச்சி இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக நடைபெற்றது. இதை தொடர்ந்து இனி வந்து எல்லாமே இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழாக்க வேண்டிய ஆயத்தங்கள் செஞ்சுட்டுருப்போம். இந்த ஆயத்தங்கள் நாங்கள் செய்வோம். நீங்கள் எல்லாம் ஸ்ரீரங்கத்துக்கு வரத்துக்கு எல்லோரும் ஆயத்தமாக இருந்துக்கோங்க. ஃபெஸ்டிவல் ரொம்ப விசேஷமாக நடக்க போகிறது. எல்லோரும் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு பெரிய பெருமாள் அனுகிரகத்தை பெறுமாறு அடியேன்னு பிரார்த்திச்சுக்கிறேன். रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता उदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानामाद्यस्तनकुलवदेर्विकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरस्य महोदाक्रियभट्टनादः
श्रीभक्तिसार कुलशेखर योहिवाहान् भक्ताङ्गरेणो परहाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं श्रीवत्सयन्नमश्रेभ्यो नम मुक्तिमधीमहे दुक्तय श्रीकण्ठे यान्ति मङ्गलसूत्रदां रामानुवदच्छाया गोविन्द कोणभायिनी तदा यत्तस्वरूपासा जीयान् मध्यश्रमस्थली श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्गसुतः श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे श्रीवेदव्यासभट्टार्यं श्रीरङ्गस्थलवासिनं श्रीवत्सयन्न सत्पुत्रं वन्दे श्रीरामदेशि श्रीरङ्गराजमगिषीः श्रियमाश्रियामः मुद्राविरामं कठिनकटशिरः पार्श्वविन्यस्सहस्तं पापाङ्गतरङ्गमम्बमुदरं मुग्धं मुखं बिभ्रतीं देवमगिषीः श्रियमाश्रियामः यस्यात्कटाक्षवीक्षाक्षणलक्ष्यं लक्षिता मे सा
ஆலமா மரத்தின் நிலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத் தரவினனையான் கோலமா மணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினேன்னு மங்களாசாசனம். திவ்ய தேசங்களில் பிரதானமான திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம். அதுலேயும் பல உற்சவங்களை பெருமாள் கண்டறினாலும் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கே பெரும் திருவிழான்னு சொல்லுவோம். 21 நாள் நடக்கிற ஒரே திருவிழா இந்த ஊர் மட்டும்தான் விசேஷமாக கொண்டாடுறோம். அதில் இந்த வருஷம் இன்றைக்கி இந்த உற்சவங்கள் எந்த விதமான விக்னங்களும் இல்லாமல் நடைபெறத்துக்காக நல்ல நாள் பார்த்து இன்றைக்கி பந்தக்கால் முகூர்த்தம் நட்டிருக்கோம். இதை தொடர்ந்து இந்த உற்சவங்கள் விசேஷமாக ஆரம்பிக்க போகிறார். அதாவது முதல் திருநாள் திருநெடுந்தாண்டகம் 30/12/24 திருநெடுந்தாண்டகம் இதோடு தான் இந்த உற்சவம் ஆரம்பிக்கும். முதல் திருநாள் அதை முதல்ல சொல்லக்கூடிய திருநாளை பகல்பத்துன்னு சொல்லுவோம். இந்த பகல்பத்து உற்சவத்தை 31ஆம் தேதி 31/12 கார்த்தால 7:45 மணிக்கு முதல் புறப்பாடாகும். அதை தொடர்ந்து உற்சவம் நடக்கும். கோயில் அலங்காரம் வரைக்கும் இதே ப்ரோக்ராம் படி நடந்துட்டுருக்கோம். வைகுண்ட ஏகாதசியில் விசேஷமான நாள் 2 நாள் முக்கியமானது. ஒன்று மோகினி அலங்காரம் சொல்லுவோம். அன்று மட்டும்தான் பெருமாள் பெண் வேடம் தரித்து பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார். அதுக்கு பேர் மோகினி அலங்காரம். அந்த மோகினி அலங்காரம் 9/1/2025 கார்த்தால 6 மணிக்கு நம்பெருமாள் கர்ப்பகிரகத்தில் வெளில வருவார். அது மோகினி அலங்காரம் 9/1. அடுத்தது திருவாய்மொழி திருநாள் வைகுண்ட ஏகாதசி 10/1/2025 அதிகாலை 5:15 பரமபதாசம் திறக்கும். அன்றுதான் மிகவும் விசேஷமாக எல்லா பக்த ஜனங்களும் அந்த பரமபத வாசலை கடந்து வரும் நம்பெருமாளை சேவிப்பதற்கும் முத்தங்கி சேவையுடன் சேவை கிடைக்கும் பெருமாள் பெரிய பெருமாளை சேவிப்பதற்காக வருவார்கள். அந்த வைகுண்ட ஏகாதசி இந்த ஊரிலே விசேஷமாக கொண்டாடப்படுகின்ற வைகுண்ட ஏகாதசி முதல் திருநாள். திருக்கைத்தல சேவை 15/1/2025 திருமாமணி மண்டபத்திலே சாயங்காலம் 6 மணி அளவில் நடைபெறும். திருமங்கை மன்னன் வேலுபரி என்று சொல்லுவோம். நம்பெருமாள் குதிரை வாகனத்தில் வருவார். அன்று மட்டும் நம்பெருமாள் பரமபதாச வழியாக வரமாட்டார், நேராக இந்த மண்டபத்துக்கு வந்துடுவார். அந்த திருமங்கை மன்னன் வேலுபரிங்கிறது 17/1/2025 சாயங்காலம் 5 மணிக்கு. அதுக்கப்புறம் நிகழ்ச்சி நிறைவாகக்கூடிய தீர்த்தவாரின்னு சொல்லுவோம். அந்த தீர்த்தவாரி விசேஷமானது. அந்த புஷ்கரங்களில் தீர்த்தவாரி நடக்கும்போது அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை நம்ம சேர்க்கும்போது சகல பாவங்களும் சகல வியாதிகளும் தீரும். அதெல்லாம் புண்ணிய தீர்த்தம்னு சொல்லுவோம் அந்த புஷ்கரணி. அந்த நிகழ்ச்சி 19/1/2025 தீர்த்தவாரி. நம்மாழ்வார் மோட்சம் அன்று தான் இந்த நம்மாழ்வார் மோட்சம் மிக விமர்சையாக நடைபெறும். அது 20/1/2025 இந்த மாதிரி திட்டமிட்டபடி பெருமாளுடைய அனுகிரகத்தோட பக்தர்களெல்லாம் எல்லா சௌக்கியத்தோடு சேர்றதுக்கு நிர்வாக தரப்பில் எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். எல்லோரும் இந்த பெரிய பெருமாளையும் நம்பெருமாளையும் சேவித்து இந்த உற்சவத்திலே 4000 திவ்ய பிரபந்தம் திராவிட வேதம் என்று சொல்லுவோம். இந்த திராவிட வேதத்தை வருடம் தவறாமல் பெருமாள் கேட்டு மகிழ்கின்றார். அந்த வகையிலே நடைபெறும் உற்சவத்திற்கு எல்லோரும் வருமாறு திருக்கோயில் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.